உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அடுத்த நட்சத்திரம். அதாவது அனுச நட்சத்திரத்தில யார் ஒருத்தவங்க பிறந்திருந்தாலும், உங்களுடைய பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கணும்னா, சில வழிமுறைகள்லாம் உண்டுங்க. அதாவது அனுச நட்சத்திரத்தில பிறந்திருந்தோம்னா, நம்ம அந்த நட்சத்திரத்துக்கான எனர்ஜி உள்ள சில பழங்கள்லாம் இருக்குங்க. சரிங்களா? அந்த வகையில பார்த்தீங்கன்னா, வல்லாரக்கீரை, ஜெர்ரி பழம், சரிங்களா? கருப்பு திராட்சை. அது மட்டும் இல்லாம, முருங்கக்கா, முருங்கைக்கீரை, தேன், காப்பி, உலர் திராட்சை இந்த மாதிரி பொருட்களும் நீங்கள் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டுன்னு வரலாம். சாப்பிட்டுன்னு வந்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய அந்த அனுச நட்சத்திரத்தினுடைய தாராபல நட்சத்திரத்தினுடைய பொருட்கள் தான் இப்போ நான் சொன்னதெல்லாம். இதை சாப்பிட்டீங்கன்னா, அதாவது அனுச நட்சத்திரத்துக்கு தாராபலன் பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8ன்னு சொல்லிட்டு வரும் அந்த நட்சத்திரங்கள்லாம். அந்த நட்சத்திரத்துக்குரிய உணவுகள்லாம் இதெல்லாம் சாப்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு பொருளாதாரம் மிக சிறப்பாக இருக்கும். இந்த உணவுல வாய்ப்பு கிடைக்கும் போது நீங்கள் அப்பப்போ கூட சாப்பிட்டுன்னு வரலாம். சரிங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த அனுச நட்சத்திரத்தில பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கான விருட்சம் அதாவது மரம்னு பார்த்தீங்கன்னா, பனை மரம், பிறாய் மரம், மகிழ மரம். அதனால இந்த மரத்துக்கு எந்த காலத்திலும் நீங்க தீங்கு செய்யக்கூடாது. வெட்டுறது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. நீங்க தண்ணி ஊத்தி வளர்க்கலாம். இல்லன்னா அதுகிட்ட போய் ஒரு 1/2 மணி நேரம், 1 மணி நேரம் அது மேல சாய்ஞ்சு உட்காந்துக்கலாம். பனை மரம் கூட வச்சுங்க. ஒரு 1/2 மணி நேரம் போய் உட்காந்து சாய்ஞ்சு உட்காந்துங்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா. உட்காந்து சாய்ஞ்சு உட்காந்துக்கிட்டு, அது கூட நீங்க உட்காந்து நீங்க இயற்கையா அது ஸ்பிரிச்சுவத்த உணருங்க. கண்டிப்பா உங்களுடைய கர்மாக்கள்லாம் கண்டிப்பா கழியும். ஆனா இந்த நட்சத்திரம் அண்டத்தில் உள்ளதே பிண்டத்தில் உள்ளது. நம்ம உடம்புல என்னென்ன மெட்டீரியல் இருக்குதோ, தாது உப்புகள் எல்லாமே அந்த பிரபஞ்ச சக்தியில இருக்குது. நம்ம காண்ற ஒவ்வொரு பொருள்லயும் இருக்குதுங்க. உயிர் உள்ள, உயிரற்ற எல்லாவற்றிலும் இருக்குது. அதனால நம்முடைய நட்சத்திர எனர்ஜி அந்த இப்ப சொன்ன பொருட்கள்ல கண்டிப்பா உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? இவங்களுக்கான பறவைகள்னு பார்த்தீங்கன்னா, வானம்பாடி சக்கரவாகம்னு ஒரு பறவை இருக்குங்க. இதில யூடியூப்ல போட்டு பாருங்க. அந்த சக்கரவாகம் கண்டிப்பா வரும். அ இந்த படத்த நீங்க ஒரு உங்க மொபைல் பிக்சரா கூட வச்சுக்கலாம். இல்லன்னா ஒரு வீட்ல கூட தனியா ஒட்டி கூட வச்சுக்கங்க. ஒட்டி வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கும். இந்த தொழில் செய்றவங்க உங்களுடைய ஆஃபீஸ்ல, உங்க கடைங்கள்லாம் கூட இந்த நான் சொன்ன பறவைகளோட படத்த நீங்க வச்சுக்கலாம். உங்க விசிட்டிங் கார்டுல கூட இந்த பறவைகள நீங்க வச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல எனர்ஜி கிடைக்கும். பொருளாதாரம் மிக சிறப்பா இருக்கும். கண்டிப்பா இத தொடர்ந்து செஞ்சுன்னு வரணும். சரிங்களா? இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வணக்கம்.